அம்மா வீட்டிலேருந்து எப்போ வீட்டுக்கு கிளம்புனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதான் வாழ்க்கை போல பொண்ணுங்க எல்லாருக்கும். அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து வந்து 3 வாரம் ஆகுது. நான் இப்போ தான் இதை எடிட் பண்ணுறேன். எப்போவுமே இவர் ஊர் விட்டு போகும்போது எங்கள் அம்மாவும் சரி எங்கள் ஆயாவும் சரி ஒரு கையில் காசு கொடுப்பாங்க. அவர் வந்து உண்டியில் போட்டு சேர்த்து வைப்பார். அப்புறம் எல்லாரும் பாய் சொல்லும்போது அந்த திருவிழாப்போ எல்லாரும் ஒன்றா இருந்தோமே, ஒன்றா ஜாலியாக கதை பேசிட்டு நைட்டெல்லாம் அட்டை அடிச்சு தூங்காமல் நைட்டு லேட்டாக தூங்குவோம். கூத்துக்கு போயிட்டு அப்படியே ஹாப்பியாக இருந்தனால இப்போ நான் வீட்டு தனியாக இருக்கணும். இப்போ நான் ஃபீல் பண்ணுறதுல தான் பாப்பா தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். விட்டு வந்துட்டு அங்கே அக்கா கூட அம்மாச்சி கூடலாம் ஜாலியாக இருந்துட்டு இங்கே வந்து தனியாக இருக்கிறன்றதால ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும். அப்புறம் வீட்டை விட்டு கிளம்பி வர வழியில் அங்கே பூ பார்த்துட்டு பூ கேட்டுகிட்டே இருந்தா பாப்பா. உடனே பறித்து கொடுத்தாராங்கப்பா. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே எங்கள் அம்மா கொடுத்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். துவரம்பருப்பு, எலுமிச்சம், தேங்காய், கோதுமை, அப்புறம் வீட்டில் ஆட்டின நெய். அப்புறம் நைட்டு போய் சாப்பாடு செய்யணுமே அப்படின்ட்டு அம்மா மீன் குழம்பு வச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க. தோசை ஊற்றிக்கோ அப்படின்ட்டு. எப்போ வீட்டுக்கு போனாலும் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போவோம். வரும்போது இது மாதிரிலாம் அம்மா கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.